ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாம் ஏற்கனவே சென்ற வாரங்களிலே நாம் தியானித்த அந்த வசனத்தை இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். அதுவே நம்முடைய தேவ செய்தியாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். வேதம் சொல்லுகிறது, அவரே, அதாவது கிறிஸ்துவே நமக்கு, தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். கவனிங்க, கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் மாறி இருக்கிறார். நம்முடைய ஞானம் கிறிஸ்துவே, நம்முடைய நீதி கிறிஸ்துவே, நம்முடைய பரிசுத்தம் கிறிஸ்துவே, நம்முடைய மீட்பு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவரே ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமாய் மீட்புமாய் ஆயிருக்கிறார். தேவனாலே அப்படி ஆயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அவரால் மட்டும்தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அவரால் மட்டும்தான் மீட்கப்பட முடியும். அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பாக மாறி இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனுஷனாலும் அல்லது வேறு எந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்கிற எந்த தெய்வத்தினாலும் பரிசுத்தம் அடைந்து விட முடியாது. அல்லது அவன் தன்னுடைய எந்த சொந்த முயற்சிகளினாலும் பரிசுத்தத்தை ஒருபோதும் அடைந்து விட முடியாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான், அவரால் மட்டும்தான் அவன் பரிசுத்தமாக முடியும். ஆகவே அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படி அவர் நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார், அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வேகமாக எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பாருங்க, இயேசுவின் பரிசுத்தத்தை குறித்து அங்கு வேதம் சொல்லும்போது பரிசுத்தர் என்று வேதம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருக்கிற பாவிகளுக்கு விலகினவரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர், ஹோலி, blameless, set apart from sinners, பரிசுத்தர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். இப்படிப்பட்ட ஒருவர் தான் ஆண்டவராக இயேசு. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கிறது? அது நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம், அது பரிசுத்தமான ரத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது குற்றமற்ற ரத்தமா இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் அப்படிதான் பரிசுத்தமான ரத்தமாய் குற்றமற்ற ரத்தமாய் இருந்தது. அவர் பரிசுத்த ஆவியினாலே, வேதம் சொல்லுங்க, தம்மை தாமே பழுதற்ற பலியாக, பழுதற்ற பலி, அன்பிளமிஷ்ட் ஆஃபரிங், ஒரு சின்ன பழுது கூட அந்த பலியில இல்லை. அப்படிப்பட்ட பலியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். உலகத்தில் உள்ள எந்த ஆசாரியனும் அவன் என்ன செய்வான்?
உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை மற்றவர்களுக்கு பலியாக கொண்டு வருவான், அல்லது தன்னுடைய பாவத்துக்காக பலியாக ஒப்பு கொடுப்பான். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசுவோ அவருக்கு வேறொரு பலி தேவைப்படவில்லை. அவர் செலுத்தும்படி அவருக்கு வேறொரு பலி தேவைப்படவில்லை. அவர் ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும், அவர் பலி செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தாலும், கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது அவரே பழுதற்ற பலியாக இருக்கிறார். அவரே பழுதற்ற பலியாக இருக்கிறபடினால், பழுதற்றவராய் இருக்கிறபடினால் அவர் என்ன செய்தார்? தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு வேறொரு பலி தேவையில்லை. அவரே பலியாக மாறி இருக்கிறார். எந்த ஒரு ஆசாரியன் இந்த உலகத்தில் அது போல தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தது இல்லை. அப்படி ஒப்பு கொடுக்கும்படி அவர்கள் பழுதற்றவர்களாய் இருந்ததும் இல்லை. இங்கு ஒரு ஆசாரியன் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பலி ஏன் அப்படி தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றால், தம்மை காட்டிலும் வேறொரு மேன்மையான பலி, பரிசுத்தமான பழுதில்லாத பலி இந்த உலகத்தில் இல்லை. தம்மை காட்டிலும் குற்றமற்ற ஒரு இரத்தம், மாசற்ற இரத்தம் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே தான் அவர் தம்மையே என்ன செய்தார்? நமக்காக பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது பாருங்கள் எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம், அந்த குற்றமற்ற இரத்தம் மற்றவங்களுடைய குற்றங்களை நீக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி, அவர் நமக்கு பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார். அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார் இங்கு நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம், 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வாசிங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு அருமையான தேவனுடைய சடமே, அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்படி நம்ம மீட்கப்பட்டோம் என்று பார்க்கும்போது, எப்படி நாம் பரிசுத்தமானோம் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தமாய் மாறி நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பாக மாறி இருக்கிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ஒரு ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆத்மாவுக்காக வெள்ளி, பொன் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆத்மா முழுமையாக மீட்கப்பட்டு விட்டதா என்று பார்க்கும்போது மீட்கப்படவில்லை. அது செய்த பாவத்துக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த வெள்ளி, பொன் கொடுக்கப்பட்டதை ஒழிய, இனி செய்ய போகிற பாவத்துக்கு, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அங்கு வேறொரு பலி இல்லை. நிரந்தரமாய் பாவம் செய்யாமல் இருக்க, நிரந்தரமான மீட்பை கொண்டவர்களாய் காணப்பட அங்கு வேறொரு அவர்களுக்கு செலுத்தப்படும்படி பூரணமான வேறொரு பலி இல்லை. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிங்கள், ஒரு மனிதன் பலி செலுத்த வருகிறான். அவனுக்காக ஆசாரியன் அவன் கையிலிருந்து அந்த பலி மிருகத்தை வாங்கி அவனுக்காக அதை அறுத்து பலி செலுத்துகிறான். பலி செலுத்திட்டு வந்த பிறகும் கூட வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவனுடைய மனசாட்சியிலே கவனிங்க, அந்த பலி அவனை என்ன செய்யலையா? பூரணப்படுத்தவில்லை. மனசாட்சியில இன்னும் குற்றங்கள் உண்டு என்கிற அவனை அந்த குற்றவாளி ஆக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு அவனுக்கு இருந்து கொண்டே இருந்ததாம். ஆகவே இந்த
அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து பூரணமாய் விடுவிக்க கூடியதாக இல்லை. ஒரு மனுஷனை பூரணப்படுத்தக்கூடியதா இல்லை. என்னதான் போயிட்டு பலி செலுத்திட்டு வந்தாலும் அவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லும்? நீ இன்னும் குற்றவாளி தான்ப்பா, நீ இன்னும் குற்றவாளி தான். நான் தான் பலி செலுத்திட்டேன்ல, நான் தான் பலி செலுத்திட்டேன்ல. பைபிள்ல என்ன இருக்குது? இந்த பாவம் செஞ்சியா, இந்த பலி செலுத்து, இந்த வெள்ளி கொடு, இந்த பொண்ணை கொடு, அப்படி இல்லைன்னா இந்த மிருகத்தை பலி கொடு. நான் என்ன வேதம் சொல்லுதோ அதை செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பாவம் இருக்குதா இல்லையா? பாவம் இருக்குதா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குது? இந்த மனசாட்சி சொல்லுது, எப்பா நீ குற்றவாளி தான்ப்பா, இன்னும் முழுமையா பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, இன்னும் பாவியா தான் இருக்கிற. அப்போ இதுவரையிலும் செலுத்தின அந்த பலிகள் எல்லாம் அவர்களுடைய மனசாட்சியை அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பூரணப்படுத்தக்கூடியதாக அது இல்லாமல் போயிருச்சு. ஆகவே அவர்களுக்கு இதை பார்க்கலும் வேறொரு மேன்மையான பலி, உண்மையாய் அவர்களை அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய, அவர்கள் மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடிய பரிசுத்தமான பலி அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒன்றை, அதுதான் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத ஒன்றை தேவனே செய்யும்படிக்கு இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்துல அனுப்பினார். அனுப்பி அவருடைய சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி செய்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து போட்டார். அல்லேலூயா. பாத்தீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே, அதில் உள்ள கற்பனைகளை கை கொள்ளுகிறதினாலே, அங்கு பலி செலுத்தப்படுகிறதினாலே, அங்கு ஆத்மா மீட்கப்பட பொன்னும் வெள்ளியும் கொடுக்கப்படுகிறதினாலே அவர்கள் முழுமையாக விடுதலையாகி விட்டார்கள், மீட்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை. இன்னும் அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த குற்ற உணர்வு மனசாட்சியில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இங்கு என்ன பார்க்கிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்ன செய்யுமா? உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! ஏனென்றால் இந்த பலி எல்லா பலிகளை பார்க்கல மேன்மையான பலி. இங்கு சிந்தப்பட்ட ரத்தம் எல்லா ரத்தத்தை பார்க்கலும் மேன்மையான ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் என்ன செய்கிறதாம்? நம்மளுடைய மனசாட்சிகளை என்ன செய்தான்? அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து, அந்த சத்த கிரியைகளிலிருந்து முற்றிலுமாய் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரிக்கும் போது உண்மையாகவே அவன் விடுதலை பெறுகிறான். அவனுடைய மனசாட்சி அவனை சுத்தவான் என்று அவனுக்கு அறிக்கை செய்கிறது, அவனை நீதிமான் என்று சொல்லி அவனை தீர்க்கிறது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவன் அவன் என்றைக்கும் பூரணப்படுத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி அவனுடைய மனசாட்சியில குற்றங்கள் உண்டு என்று அவனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய எந்த செத்த கிரியைகளும் அங்கு இல்லை. அவனுடைய மனசாட்சி முழுவதும் சுத்தமாகி விடுகிறது. எப்படியாக இந்த ஆத்துமாவை அவர் மீட்கிறார் என்று பாருங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தை, அவர் பரிசுத்தமாய் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் வாசிக்கும் போது அதிலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வெள்ளியினால் அழிந்து போகிற வெள்ளியினால் பொன்னினால் நாம் மீட்கப்படவில்லை.
எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? விலையேறப்பட்ட இரத்தத்தால். ஹல்லேலூயா. மாசற்ற, குற்றமற்ற, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கு பலியிடப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி குற்றமற்ற, மாசற்ற ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏனென்றால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. ஏற்கனவே சென்ற வாரங்களில் இதை நாம் தியானித்தோம். அவர் நம்முடைய நீதியாகும்படி, அவர் நம்முடைய பரிசுத்தமாகும்படி, அவர் நம்முடைய மீட்பாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இன்னும் தொடர்ந்து வாசிங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கவனிங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவன் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவியான ஒரு மனுஷன் ஆசாரியன் கிட்ட போய் தன்னுடைய பாவத்தை அங்கு அறிக்கை செய்கிறான். ஆசாரியன் என்ன செய்யறான்? அவனுடைய பாவத்துக்காக அவன் பரிதவிக்க கூடியவரான் இருக்கிறானா? ஐயோ, பாவம் செஞ்சிட்டியா, குற்றம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பரிதவிக்கப்பட்டு அந்த ஆசாரியன் ஏதாகிலும் செய்ய முடியுமா? அவன் பரிதவிக்க மாட்டான். நீ குற்றவாளியா, நீ பாவம் செஞ்சிட்டியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ என்ன பண்ணு, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை நீ செலுத்து போ. எந்த ஆசாரியனும் மற்றவங்களுக்காக பரிதவிக்க மாட்டான். மற்றவங்களுக்காக பரிதவிக்க மாட்டான். குற்றவாளின்னு வந்துட்டா குற்றவாளியா தான் தீர்ப்பாங்க. அவங்கள பார்க்கிற பார்வை வேற விதமா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் நம்முடைய ஆசாரியராய் இருக்கிற இயேசு நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவர் என்ன செய்கிறாராம்? நம்மை பாருங்க, அவர் எப்படி பார்க்கிறார்னா, நமக்காக அவர் பரிதவிக்கிறாராம். நமக்காக என்ன செய்யறாரு? பரிதவிக்கிறார். ஐயோ, பாவத்துல விழுந்துட்டியா, பாவத்துல விழுந்துட்டியா, சோதனையில விழுந்துட்டியா, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன். அவரால் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியுது? மற்ற ஆசாரியனால உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இவரால் மட்டும் எப்படி உதவி செய்ய முடிகிறது என்று கேட்டால், வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு பதில் என்ன சொல்லுகிறதுனா, அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வந்த சோதனை போலவே அவருக்கும் வந்திருக்கிறது. எல்லா விதத்திலும் நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம சொல்லலாம், அவருக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன மாதிரி சோதனை வந்திருக்கு தெரியுமா, எப்படிலாம் சோதிக்கப்படுகிறேன், எப்படிலாம் கஷ்டம், எப்படிலாம் என்ன எனக்கு வர சோதனை, வந்திருக்க சோதனை அவருக்கு எங்க வந்திருக்க போகுது? கவனிங்க, நாம் சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. எல்லா விதமான சோதனையும் அவர் பார்த்துட்டாருங்க. நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட சோதனையை நீங்க அனுபவிக்கிறீங்களோ, அந்த சோதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? பார்த்தவர் தான். எல்லா விதத்திலும் அவரும் சோதிக்கப்பட்டவர் தான். ஆனாலும் அந்த சோதனையில அவர் எப்படி இருக்கிறார்?
பாவமில்லாதவராய் இருக்கிறார். எத்தனையோ சோதனைகள் வந்தது, பல விதமான சோதனை. இந்த உலகத்துல மனுஷர்கள் சோதிக்கப்படுகிற எல்லா விதமான சோதனைகளாலும் அவர் சோதிக்கப்பட்டார். அதனால கவனிங்கள், எனக்கு வந்த மாதிரி சோதனை அவருக்கு வந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையை ஜெயித்தவர், அந்த சோதனையில பாவம் இல்லாமல் அதை ஜெயித்தவர், அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே உதவி செய்யும்படி நமக்காக பரிதவிக்கிறார் அவர். மகனே, நான் உனக்கு உதவி செய்யறேன், மகளே, நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ கடந்து போகிற இப்படிப்பட்ட சோதனை மிக மோசமான சோதனை, நீ விழுந்துடுவ, நான் உனக்கு உதவி செய்யறேன். உன்னால அந்த சோதனையை மேற்கொள்ள முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, நான் உனக்கு உதவி செய்யறேன் என்று சொல்லி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக அவர் பரிதவிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசாரியன் தான் நமக்கு அவர் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார். அவரே நம்முடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய மீட்பாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கு வாசிக்கிறோம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திரு. எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, அவர் வெளிப்படும் போது, அவர் வர போறாரு, நமக்காக அவர் வெளிப்பட போறார், நமக்கு மட்டும் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. நமக்கு மட்டும், முதலாவது நமக்கு மட்டும் வெளிப்பட போகிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவர்களுக்கு மட்டும் அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இப்படியாக அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்க. என்ன நம்பிக்கைனா, அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போமா. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். ஏன் அப்படியே நாம இருக்கணும்? அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போலவே இருக்கணுமா? ஏன் அப்படி இருக்கணும்? அப்படி இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அவரை நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? அவரை நம்ம பார்க்கணும்னா அவரை போல மாறி ஆகணும், இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ சவுல் என்ன செய்கிறாரு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி, அவங்கள அடித்து இழுத்து துன்பப்படுத்தி அவங்கள ஜெயிலில் போடும்படி அவர் போறாரு. தமஸ்கு வழியா போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கிறார், இல்லையா? சந்திக்கும் போது அந்த சந்திப்பு எப்படி இருந்ததா? வானத்திலிருந்து சடுதியாக ஒரு ஒளி தோன்றி என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மகிமை அடைந்த ஆண்டவர் இயேசு அந்த உயிர்த்தெழுதல் மகிமையோடு கூட அவர் என்ன பண்றாரு? பிரசன்னமாகிறார் அந்த சவுலுக்கு. அவரை பார்க்க முடியல, பார்த்த உடனே அந்த கண்ணு பார்வை பறி போகுது. அந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் மிக பிரகாசமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த மகிமையின் தேவனை நம்ம பார்க்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுங்க? அவரை போலவே நம்ம மாறி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவரை நாம் நேருக்கு நேரில் பார்க்க முடியும். பாட்டு பாடிடுறோம். என்ன பாடிடுறோம்? இன்ப இயேசு ராஜாவை நான் பாடுங்களேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சென்றால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில்
சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. அப்படி என்றால் கவனிங்க, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருந்தால்தான் அவரை பார்க்க முடியும். அப்படி என்றால் அவருக்கு என்ன இப்போ மகிமை இருக்கிறதோ அதே மகிமை எனக்கும் வேண்டும். நானும் அவரை போல மாற வேண்டும். அந்த மகிமையை நானும் அடைய வேண்டும். முடியுமா? சாத்தியமா? இது முடியுமா? முடியுமா முடியாதா? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஸ்டேவனா சத்தியமா என்னால முடியாதுப்பா. நிச்சயமா முடியாது. நம்மால முடியாது. ஆமா, நம்மால முடியாது. ஆனால் கவனிங்க, இயேசுவால முடியும். ஆமென். ஆகவே தான் அவர் நம்முடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தமாய் அவர் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் யாரு? இயேசு தான். இயேசுவை தான் நான் என் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறேன். இப்ப புரியுதுங்களா? இயேசு தான் என்னுடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது? அவரை போல மாற முடியாது. என்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர் அவர்தான். எனக்கு பரிசுத்தம் அவர்தான். என்னை பரிசுத்தம் பண்ணுகிறவரும் அவர்தான். அவரை போல என்னை மாற்றுகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அவருடைய பரிசுத்த ஆவியையே எனக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக என்னை முத்தரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியை கொண்டும் அவர் என்னை என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருங்க. அவரே என்னுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார் என்று சொல்லும்போது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி அவர் என்னுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனிங்க, இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடினா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்பொழுது? இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாடியே அவருடைய சிந்தையிலே நாம் இருந்தோம், அவருடைய மனதிலே இருந்தோம். அவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக? அன்பில் பரிசுத்தமும் குற்றமும் இல்லாதவர்களாய் இருக்கும். அன்பில் பரிசுத்தமும், வாசிங்க, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றம் இல்லாதவர்களாயும் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. எப்படி? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும்படி. இதுதான். அப்ப பரிசுத்தம் என்ற வார்த்தை முதல்ல எங்க இருக்கணும்? பரிசுத்தம் என்ற வார்த்தை எங்க இருக்கணும்? அன்புல இருக்கணும். அன்புல. அன்பு, பரிசுத்தம் இல்லாத அன்பு அது ஒரு அன்பே கிடையாது. நல்லா கவனிங்க. நான் உன்னை உண்மையா அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 1000 தடவை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புனீங்களான்னு சேட்டிங் பண்ணாலும் அந்த அன்புல பரிசுத்தம் இல்லைன்னா, there is no holiness in that love, that is not love. அது உண்மையான அன்பே கிடையாது. உண்மையான அன்பு, அதுல பரிசுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்பிலே நாம் முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும்.
நம்முடைய அன்பிலே குற்றமில்லாதவர்களாய், நம்முடைய அன்பு எதுக்காக? இந்த அன்பு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காகவோ அல்லது ஒரு பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ஆசைக்காகவோ அன்பு அல்ல. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் அதுக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற அன்பு, அதுதான் உண்மையான தேவ அன்பு. அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதுக்காகனா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எதுல? அன்புல. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே அதுதான். அன்பு செய். முதலாவது உன் தேவனை அன்பு செய். அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி, பிறரையும் அன்பு செய். இதுதான். இது 2 கற்பனை நம்ம கை கொண்டாலே போதும். இந்த அன்புல பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய அன்பு குற்றமற்ற அன்பா இருக்கணும், மாசற்ற அன்பா இருக்கணும். இப்படிப்பட்ட அன்பில் தான் ஆண்டவர் இயேசு நம் மீது வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பை தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? நம் மீது வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு குற்றமற்ற அன்பு. அவருடைய அன்பு பரிசுத்தமான அன்பு. அப்போ இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வருது? அன்பு இருக்கிறது. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது? அன்பு இருக்கிறது. பரிசுத்தம்ன்றாங்க. என்ன பரிசுத்தம்? நிறைய சபைகளிலே பரிசுத்தம் என்ற பெயரிலே தவறான உபதேசங்கள், மனுஷருடைய கற்பனைகள் போதிக்கப்படுகிறது. கவனிங்கள், பரிசுத்தத்தின் அளவுகோல் என்ன என்று கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? பரிசுத்தத்தின் அளவுகோல் ஏசிய சபை தான் அப்படின்னு சொல்வீங்களா? பரிசுத்தத்தின் அளவுகோல் என்ன? சிபிஎம் சபைன்னு சொல்வீங்களா? பரிசுத்தத்தின் அளவுன்னா ஏஜி சபைன்னு சொல்வீங்களா? சொல்லுங்க. எந்த சபையை வைக்க முடியும் பரிசுத்தத்தின் அளவுகோலாக? இல்ல. எந்த சபையும் எனக்கு பரிசுத்தத்தின் அளவுகோல் இல்லை. என்னுடைய பரிசுத்தத்தினுடைய ஸ்கேல், அளவுகோல் யாரு? இயேசு தான்பா, இயேசு. ஆகவே இயேசுவை கவனிச்சு பாருன்னு வேதம் சொல்லுது. யாரை கவனிச்சு பார்க்கணுமா? இயேசுவை கவனித்து பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர், அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவரை போல நாம் மாற வேண்டும். அவருடைய பரிசுத்தம் நமக்கு வேணும். ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. வாசிங்க, எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாத்தீங்களா? யார கவனிச்சு பாரு? கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. என்னன்னு கூப்பிடுது வேதம் உங்களை? பரிசுத்த சகோதரரே, சகோதரிகளே. அல்லேலூயா. நீங்கெல்லாம் யாரு? ஹோலி பிரதர்ஸ், ஹோலி சிஸ்டர்ஸ். அப்படிதானே? ஹோலி பிரதர்ஸ், ஹோலி சிஸ்டர்ஸ். இந்த ஹோலி இல்லாம வெறும் பிரதர்ஸ், வெறும் சிஸ்டர்ஸா இருந்தால் அது சபை கிடையாது. அது சபையே கிடையாது. நிறைய இடங்கள்ல வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். நிறைய இடத்துல எழுதி இருக்குது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். நம்ம பரிசுத்த, அதாவது ஹோலி செயின்ஸா, ஹோலி பிரதர்ஸா இல்லாம இருந்து, வெறும் பிரதர்ஸா, வெறும் சிஸ்டர்ஸா இருந்து, அந்த ஹோலி என்ற வார்த்தை இல்லாம அப்படி இருந்து ஒருவரை ஒருவர் முத்தத்தோடு வாழ்த்தினால்
அது மொத்தமா என்னவா மாறும்? நரகமா இருக்கும். அப்படிதான் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில சபைகள்ல சில காரியங்கள் நடக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி சில பிள்ளைகள் என்னிடத்துல, வாலிப பிள்ளைகள் என்னிடத்துல வந்து சொன்னார்கள், நம்முடைய சபையில இல்ல, அதாவது அந்த பிள்ளைகள் வந்து இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இப்போதான் கர்த்தருக்குள்ள வர்றாங்க. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை ரோட்ல பார்த்து அங்க இங்க பார்த்து என்ன பண்றாங்க, சில வாலிப பசங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எப்படின்னா ஏசுநாதர் பேர்ல பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு ஒரு சர்ச் இருக்கான், கிரைஸ்ட் சர்ச்சுன்னு அண்ணா நகர்ல, அந்த சர்ச்சில் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள எல்லாம் அந்த அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாலிப பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட வயசானவங்களே இருக்க மாட்டாங்க. அது என்னவோ தெரில, வயசானவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க போலகுது. சரி, இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க வயதாகும் போது அந்த சபையில இவங்களை தள்ளிடுவாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்களை தள்ளிட்டு இவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் சேர்த்துக்குவாங்க போல இருக்கு. அப்படி ஒரு சபை இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுவாங்களா, அந்த சபையில லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போது ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்திக்கொள்ளும் சொன்னா ஒருத்தரை அப்படியே கட்டி பிடிச்சுவாங்க. இருட்டுல யாருன்னே தெரியாது, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும். இந்த மாதிரி நடந்திருக்குது. ஒரு வாலிப பிள்ளை பயந்து ஓடி வெளியே ஓடியாந்து அப்புறம் இந்த செய்தியை எனக்கு சொல்லி, ஐயோயோ அண்ணன் உங்களுக்கு தெரியாது, இந்த சபையில இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. நான் எதுக்காக சொல்லுகிறேன்னா, இது தவறாக உபதேசிக்கப்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, நம்மளை பரிசுத்த சகோதரர் என்று அழைக்குது. அந்த இடத்துல பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது, இந்த கற்பனைகளை நிறைவேற்ற முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவருடைய அழைப்பு, அவருடைய காலிங்கே ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த அழைப்பு எதுக்காக அழைத்தார்? பரிசுத்தத்துக்காக அழைத்தார். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. என்னாச்சு, மறந்துட்டீங்களா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இந்த இயேசுவை கவனித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து, அவரை கவனிச்சு பாருங்க. அவரை கவனிச்சு பாருங்கன்னா அவருடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. எவ்வளவு பிளேம்லெஸ்ஸா இருக்குது, எவ்வளவு அன்பிளமிஷ்டா இருக்கிறது, எவ்வளவு குற்றமற்றதாய், எவ்வளவு பரிசுத்தமானதாய், எவ்வளவு மாசற்றதாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த பூமியில வாழும்போது எவ்வளவாய் அவர் சோதிக்கப்பட்டார். அவருக்கு சோதனையே வரலையா? கஷ்டமே வரலையா? எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார். ஆனாலும் பாவம் இல்லாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை கவனிச்சு பாருங்க. அவரை குறித்து வேதம் பாருங்க, நிறைய பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. யோவான் என்ன சொல்றாரு? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. அவருடைய சீஷரில் ஒருவனாகிய யோவான் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இந்த உலகத்திலே நம்மை போல பாவ மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. பேதுரு என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 3:14 சொல்லும்போது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து என்று சொல்லுகிறார். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து அவரை கொலை செஞ்சீங்க.
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னும் ஆதி அப்போஸ்தல விசுவாசிகள் அந்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபை மக்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்றாங்க, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க, 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். இயேசு யார்? தேவனுடைய பரிசுத்த பிள்ளை. பரிசுத்த பிள்ளை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் என்ன சொல்லுது? 100க்கு அதிபதி இயேசுவை சிலுவையில் அறையும்படி அந்த பொறுப்பை சுமந்த அந்த 100க்கு அதிபதி இயேசுவை சிலுவையிலே கொலை செய்த தூக்கிலிட்ட அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றார்? லூக்கா 23:47 மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். அந்த கல்லன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்கள்ல ஒரு கல்லன் என்ன சொல்றார்னா, லூக்கா 23:41 இதோ தகாத ஒன்றையும் இவர் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லுகிறார். பிலாத்துவின் மனைவி என்ன சொல்லுகிறாள்? மத்தேயு 27:19 நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். தன் கணவன் பிலாத்துவை நியாயாதிபதியாகிய பிலாத்துவை கேட்கிறார், நீ அவருக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லாத, அந்த மனுஷனுக்கு இந்த நீதிபரராகிய நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். பிலாத்து என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 18:38 நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். யோவான் 19:4 யோவான் 19:6 அதே வார்த்தைகளை சொல்ல 3 முறை பிலாத்து சொல்றாரு. 3 முறை சொல்றாரு, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஏன்பா இவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்றீங்க? இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே. எல்லா சாட்சிகளையும் கேட்கிறாரு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறாரு, என்னென்னவோ பண்ணி பார்க்கிறாரு, பார்த்தாலும் ஒரு குற்றமும் இல்லை இவர்கிட்ட. 3 முறை சொல்றாரு, இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே, ஒரு குற்றமும் இல்லையே, ஒரு குற்றமும் இல்லையே. சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்த அந்த பிலாத்துவே குற்றமில்லாத ஒரு நிலையில ஒரு மனுஷரை என்ன செய்யறாரு? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன சொன்னார்? மத்தேயு 27:3-4 வாசிக்கிறோம், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். மார்க் 1:24 அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன், அந்த அசுத்த ஆவி என்ன பேசுது? நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். யார்பா சொல்றது? பிசாசு சொல்றான், அசுத்த ஆவி சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தர். நீ என்னான்னு தெரியும்பா. அசுத்த ஆவிக்கு தெரியுது, ஆனா அந்த உலகத்து மனுஷர்களுக்கு இயேசு யாருன்னு இன்னும் தெரியாம இருக்குதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு தம்மை குறித்தே அவர் சொல்லி இருக்கிறார். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல தேவகுமாரனாகிய இயேசுவும் பரிசுத்தராய் இருக்கிறார். இவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியாது. அவர் முழுவதும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர் பெற்றிருக்கிறார்.
ஆகவே இவரே நம்முடைய பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இல்லாம நாம் தேவனை தரிசித்து விட முடியாது. அவர் இல்லாம நாம் பரிசுத்தத்தை அடைந்து விட முடியாது. அவர் இல்லாம நாம் மீட்கப்பட்டு விட முடியாது. அவருடைய ரத்தம் தான் நம்முடைய மீட்புக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் மீட்கப்பட வேண்டும். இப்போது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மீட்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. முழுவதும் மீட்கப்பட்டு விட்டோமா? முழுவதும் மீட்கப்பட்டுட்டோமா? சொல்லுங்க. சில பேருக்கு சந்தேகம், ஏன்னா வசனம் தெரியல. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் ஆத்தும மீட்பு, பாவ மன்னிப்பாகிய ஆத்தும மீட்பு. ஆத்தும மீட்புனா என்ன? பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பாகிய ஆத்தும மீட்பை நம்ம எல்லாரும் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? மீட்கப்பட்டு இருக்கிறது. ஆவி மீட்கப்பட்டு இருக்கிறது என்ன அடையாளம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியில வந்து வாசம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. இப்ப ஆவி மீட்கப்பட்டுக்கிறதா இல்லையா? அவர் இல்லைன்னா இந்த ஆவி மீட்கப்படாது. சில பேர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கும், ஆனாலும் ஆவி மீட்கப்படாம இருக்கும். ஆவி வந்து பிசாசு கையில் அடிமையாகி உள்ள வந்து வேறொரு ஆவி இருக்கும். என்னடா இவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் பண்றாங்களே, இவங்க வித்தியாசமா சேஷ்டை பண்றாங்களே, இவங்க கிறிஸ்தவங்க மாதிரியே இல்லையே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். காரணம் என்ன தெரியுமா? ஆவியில இன்னும் பிறக்கல. அவங்களுடைய ஆவி பிசாசு கடுமையா இருக்குது. அவங்களுடைய ஆவியில வேறொரு ஆவி வந்து உக்காந்து இருக்குது. அப்போ நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினால மீட்கப்பட்டிருக்குமானால், நம்முடைய ஆவி நாம் ஆவியிலே பிறந்திருப்போமானால், மறுபடியும் வேதம் என்ன சொல்லுது? என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்ப ஆவியினால பிறக்கணும். ஆவியினால பிறக்கிறதுனா எப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் வேறு மனுஷனாக மாறுகிறோம். மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறோம். ஏற்கனவே தான் பிறந்துட்டோமே ஞானஸ்தானத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய ஆத்மா என்ன ஆகுது? நம்முடைய ஆத்மா அங்கு ஒரு புதிய சாயலை, அங்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுகிறது. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறது. புரியுதுங்களா? நம்முடைய ஆத்மா மீட்கப்படுகிறது. இங்கு ஆவி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதுதான் சொல்லப்பட்டு, ஜலத்தினாலும் பிறக்கணுமா, ஆவியினாலும் பிறக்கணும். ஆமா, புரியுதுங்களா? ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால பிறக்கிறது பாவ மன்னிப்புக்கென்று, அது ஆத்தும மீட்பு. ஆவியினால பிறக்கிறது, நம்முடைய ஆவி மீட்கப்படுகிறது. நம்முடைய ஆவி இப்போது தேவனுக்கு சொந்தமாகிறது, தேவனுக்கு அடிமையாகிறது, தேவனுடைய ஆளுகைக்குள்ள கடந்து வருகிறது. நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி. அல்லேலூயா. சரி, இப்ப மீட்கப்பட வேண்டியது இன்னும் என்ன இருக்குது? நம்முடைய சரீரம் மீட்கப்படணும். சரீரம் மீட்கப்பட்டுச்சா? இல்ல. இப்போ இந்த சரீரத்தை வச்சுட்டு தான் சாத்தான் கேம் விளாடுறான். என்ன விளாடுறான்? கேம். இது ஒண்ணு போதும்பா, எனக்கு இந்த சரீரம் ஒண்ணு போதும். இது எப்படி பரலோகம் போயிடுமா? கவனிங்க, இந்த சரீரத்தை வச்சுதான் இன்னைக்கு சாத்தான் அநேகரை வஞ்சிக்கிறான். இந்த சரீரத்தின் ஆசைகள், இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகளை வைத்து தான் அவன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. இந்த சரீரமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த சரீர மீட்பு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆகவே தான் இந்த சரீரம் மீட்கப்படக்கூடிய அந்த மீட்பு தான்
இங்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா புத்திர சுவிகாரம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோமே, பெற்றவர்கள் புத்திர சுவிகாரத்தை பெறலையா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்று சொன்னால் நாம் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் பெற்றிருக்கிறோமே வெளியே புத்திர சுவிகாரத்தை பெற்றுவிடவில்லை. புத்திர சுவிகாரத்தை அடையும்படித்தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து நீ புத்திர சுவிகாரத்தை பெறணும்னா, நீ புத்திரனாய் மாறணும்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடு. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீ என்னன்னு கூப்பிடு? அப்பான்னு கூப்பிடு. உனக்கும் அவருக்கும் அப்பா மகன் என்ற ஒரு உறவு உண்டாகட்டும், அது வலுப்பெறட்டும். அந்த உறுதியான அந்த உறவில் தான் நீ புத்திர சுவிகாரத்தை அடைய முடியும். புரியுதுங்களா? புத்திர சுவிகாரம் என்பது என்னன்னா சரீர மீட்பு. இந்த சரீரமும் மீட்கப்பட வேண்டும். ஆத்மா மீட்கப்பட்டுருச்சு, ஆவி மீட்கப்பட்டுருச்சு, சரீரமும் மீட்கப்பட்டால்தான் அவருக்கு நாம் புத்திரனாக மாற முடியும். எப்படி முடியும்? இந்த சரீர மீட்பை யார் மூலமா அடைய முடியும்? இயேசு மூலமா தான் அடைய முடியும். இயேசு தான் என்னுடைய மீட்பாக மாறி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தான் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:2 வாசிப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். தேவனுடைய சபை. அப்போ தேவனுடைய சபை என்றால் என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அதோடு முடிஞ்சிச்சா? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தத்தால நீதிமான் ஆயிட்டம்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி நித்தியத்துக்கும் நான் நீதிமான் தான் இல்ல. நீ நீதி கேடு செஞ்சா, நீதி தவறும் போது நீதிமான் என்ற பட்டம் உனக்கு இருக்குமா? இருக்காது. தொடர்ந்து நீ நீதிமானா வாழணும். பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, கழுவப்பட்டாச்சு, முடிஞ்சிடுச்சா? அவ்வளவுதானா? இல்ல, தொடர்ந்து அந்த பரிசுத்தம் காக்கப்படணும். நீ பரிசுத்தவானா நீ நடக்கணும், பரிசுத்தவானுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் என்ற வார்த்தையை கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது. நமக்கு கிறிஸ்து இல்லாமல் there is no holiness. ஒரு பியூரிபிகேஷன், ஒரு சாங்டிபிகேஷன் என்று சொல்லும் போது கிறிஸ்து இல்லாம அங்க ஒரு சுத்திகரிப்பு அங்க இல்லவே இல்லை. நமக்கு கிறிஸ்து மூலமாக தான் சுத்திகரிப்பு அங்கு உண்டாகிறது. அவருடைய ரத்தம் சிந்துதலினால தான் நமக்கு அந்த சுத்திகரிப்பே கிடைக்கிறது. அந்த பரிசுத்தமே நமக்கு வருகிறது. அவருடைய ரத்தத்தினால்தான் நம்ம ஆத்மா மீட்கப்படுகிறது. அவரால் மட்டும்தான். பாருங்க, அவர் தான் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தவர்கள் யாரு? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5:3-8 வாசிங்க. மேலும் விருத்த சேதம். எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். வாசிங்க தொடர்ந்து 8 வரைக்கும் வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய
பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தத்தை கை கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அங்கு பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன இருக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம், பொருளாசை, இவருடைய பேர் முதலாய் கேட்கப்படக்கூடாது. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசை, இவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் வெளிச்சமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? வெளிச்சமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் அங்க வசனம் சொல்லுவது பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணுமா? வெளியரங்கத்தினால் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. 8ஆம் வசனம். அப்போ முற்காலத்துல இருள்ல இருந்தோம், பாவத்துல இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சமா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமா இருக்கிறோம் என்ற அர்த்தம். வெளிச்சம் வந்துருச்சு. பாட்டு பாடுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, பாடிடலாம். அடடா வெளிச்சம் இருள மூடிச்சு. அது உன் வாழ்க்கையில நடந்துச்சா? உன் வாழ்க்கையில வெளிச்சம் இருள மூடி இருக்குதா? நீ வெளிச்சமா இருக்கிறியா? வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கிறியா? வெளிச்சம்ன்றது பரிசுத்தம். பரிசுத்தம். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனும் இந்த வெளிச்சத்தை பகைக்கிறான், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதிருக்கும்படிக்கு இந்த ஒளியின் இடத்துக்கு வராது இருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. மன்னிக்கவும், ஒளியா இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். ஒளி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் தான் பரிசுத்தம், இருளை நீக்குகிற ஒளியாகிய பரிசுத்தம். அவரை பின்பற்றுகிற எவனும் இருளில் நடவாமல், பாவத்தில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், மெய்யான பரிசுத்தத்தை அடைந்திருப்பான். வெளிச்சத்துல நடக்கிறவன் பரிசுத்தத்துல நடக்கிறான், அவன் சத்தியத்துல நடக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஆகவே தான் பரிசுத்தத்துக்கு ஏற்ற, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் வாசித்துக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2:13 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ரட்சிப்பு அடையும்படிக்கு, இந்த இடத்துல என்ன ரட்சிப்பு அங்க சொல்லப்படுகிறது? மறுபடியும் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? அந்த ஆவியினாலே அனுதினமும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தவானாயிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லிட்டு திரியுறதில்ல.
நீ பரிசுத்த ஆவியானவரால் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்புறம் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு, சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் என்று எழுதப்பட்டு, அப்போ நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு. அப்ப ஆவியானவர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? நமக்கு அவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் என்ன செய்யறாரு? சத்தியத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர், அவருக்கு பேர் என்ன? சத்திய ஆவியானவர். சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் உணர்வை கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அவர் நம்மளை கழுவுறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம், அவரால் நாம் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த சத்தியத்தினாலே, சத்தியத்தை விசுவாசிக்க செய்து சத்தியத்தினாலே ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இல்ல, நேத்து இல்ல, ஆதி முதல். இதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஆகவே இயேசுநாதர் வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாயும் குற்றமற்றதாயும் காக்கப்பட வேண்டும் அவருடைய வருகைக்கு. ஆவி மாத்திரம் இல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ ரட்சிப்புன்றது வெறும் ஆத்மா மட்டும் ரட்சிக்கப்படுது, முழு ரட்சிப்பாக மாறிடாது. அபிஷேகம் பெற்று ஆவியிலே பிறக்கிறது, அது முழுமையான ரட்சிப்பாக மாறிவிடாது. இந்த சரீரமும் மீட்கப்பட வேண்டும். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த சரீரமும் தேவ மகிமையை அடைய வேண்டும், வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீர மீட்புக்காக தேவன் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன மீட்பு? இதுதான் சரீர மீட்பு. முழுமையாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே முழுமையாக இப்பொழுது தேவனுக்கென்று மீட்கப்பட்டு விடுகிறது நிரந்தரமாக. இந்த மீட்புக்காக தான் இந்த பரிசுத்த ஆவி தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது. அவர் வருத்தப்படும்படி, அவர் வேதனைப்படும்படி, துக்கப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிரந்தரமாக துக்கப்பட வேண்டும். நரகத்துக்கு போய் நிரந்தரமாக நாம் வெட்கப்பட வேண்டும். நிரந்தரமாக நாம் நரகத்துக்கு போய் வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ரோமர் 8:23 வாசியுங்கள். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரம் என்னன்னு வேதம் சொல்லுதா? சரீர மீட்பு, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீர மீட்புக்காகத்தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த சரீரம் மீட்கப்படும்படி இந்த நம்மை சரீர பிரகாரமாகவே நம்மளை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கி நம்மளை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வரும்போது இந்த ஆவியை கொண்டே இயேசு என்ன பண்ண போறாரு? நம்மை மீட்பார். அல்லேலூயா. நம்மை மீட்பார். ஆகவே அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படியாக ஆண்டவர் இயேசு நம்முடைய பரிசுத்தத்துக்காகவும் நம்முடைய மீட்புக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இதை நாம் விட்டு விலகி போக வேண்டாம், இதை இழந்து போக வேண்டாம். வேதம் நமக்கு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தமும் மீட்புமாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவரே இல்லாமல் பரிசுத்தத்தை அடைந்து விட முடியாது. இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ளப்படும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார்?
எதுக்காக நம்மளை பிரித்தெடுக்கிறார்? நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாயிருக்கும்படி என்ன பண்றாராம்? நம்மள தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாய், ஆசாரிய கூட்டமாக, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்கிறார். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய உள்ளார்ந்த ஆழமான அர்த்தம் என்னன்னா, பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்? அது செப்பரேட்டட்னு அர்த்தம், பிரித்தெடுக்கப்படுதல். அப்போ எதுல இருந்தெல்லாம் நாம் பிரித்தெடுக்கப்படணுமோ அதுல இருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டால் நாம் பரிசுத்தமாய் விடுவோம். ஒரு வெள்ளியோ ஒரு பொண்ணோ அது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது அப்படியே மண்ணா தான் இருக்கும். அது முழுவதும் பொண்ணா தெரியாது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க? அதை நல்லா கழுவுவாங்க. அதை கழுவி அதுக்கப்புறம் நெருப்புல போட்டு அதை உருக்குவாங்க. உருக்கி அதில் இருக்கிற ஈயம், அந்த தகடு, தேவையில்லாத அந்த இதெல்லாம் உருக்கி உருக்கி அதெல்லாம் வெளியே எடுப்பாங்க, அழுக்கெல்லாம். சிலது நெருப்பிலேயே எரிஞ்சு போயிடும். கடைசியில சுத்தமான தங்கம் மட்டும் அப்படியே உருகி அப்படியே இருக்கும் கீழே. இந்த மாதிரி தான் பல முறை சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான பசும் பொன் அங்கு வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நாம் கலந்திருக்கிற இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக நாம் பிரித்தெடுக்கப்படும் போது நாம் சுத்தமாக விளங்குவோம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். முற்றிலும் நாம் இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட, உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இயேசு எப்படி இருந்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தானை போல வாழவில்லை, உலகத்தானை போல வாழல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு மீட்பாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு எப்படி நமக்கு பரிசுத்தமாக மாறி இருக்கிறார், அவர் எப்படி நம்முடைய மீட்பாக மாறி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்தை தியானித்தோம். அந்த பரிசுத்தமாக இருக்கிற இயேசுவை நாம் பற்றி கொள்வோம். அவராலே தான் பரிசுத்தமாகி பரலோகம் போக முடியும். நம்முடைய சொந்த முயற்சிகளால் எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாகி விட முடியாது, தேவனை தரிசித்து விட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் என்ற அந்த கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டால் பரலோகம் போய்விட முடியாது. என்னவா மாறணும்? கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைய வேண்டும். கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்மால முடியாது. நிச்சயமா நம்மால முடியாது. நம்மால முடியாது என்பதற்காகத்தான் நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஆவியினாலே எல்லாம் ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? அவராலே சாதிக்க முடியும். இயேசுவை போல மாற முடியும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரிசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருப்போம். நம்முடைய சரீர மீட்புக்கென்று நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த சரீரத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சரீரம் ரொம்ப முக்கியம்.
சரீர மீட்பு ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, சரீரம் கர்த்தருக்கே உரியது, அது வேசித்தனத்துக்கு அல்ல, அசுத்தத்திற்கு அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை சரீர பிரகாரமாக ஒப்பு கொடுப்போம், நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவீர்களாக என்று சொன்னார். உண்டு பண்ண கடவீர்கள் என்று சொன்னார். அவர் வாசம் பண்ணும்படி அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டு பண்ணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு ஸ்தலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மையே பரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீதான் பரிசுத்த ஸ்தலம், உன்னுடைய சரீரம்தான் பரிசுத்த ஸ்தலம். ஆகவே உன்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஸ்தலமாக மாற்று. பரிசுத்த தேவன் உனக்குள் வந்து வாசம் பண்ணத்தக்க பரிசுத்த ஸ்தலமாக அதை மாற்று. பரிசுத்தத்தின் அலங்காரத்தினால உன்னுடைய சரீரத்தை அலங்கரி. வெள்ளினால் பொன்னினால் அல்ல, இந்த உலகத்தின் வஸ்துக்களால் அல்ல, பரிசுத்தத்தால் தேவ ஆலயமாய் இருக்கிற உன் சரீரத்தை அலங்கரி. அவர் உனக்குள் வந்து வாசம் பண்ணட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே பரிசுத்த தேவன் நீர் எங்களுக்காக வெளிப்பட்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்திலே ஆண்டவரப்பா ஆண்டவரே விழுந்து கிடந்த எங்களை கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, குற்றமற்ற ரத்தத்தினாலே, மாசற்ற ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மீட்டெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்து வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கு எதிர்மறையான வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு எங்கள் சிந்தையிலே பரிசுத்தத்தை தாங்க, எங்களுடைய பேச்சிலே நடக்கையிலே ஆண்டவரப்பா பரிசுத்தமாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் ஆவியிலும் கூட நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்த சிந்தையோடு கூட நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. எங்கள் பரிசுத்த ஆவியானவரை, எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்துகிறவளா இருக்கக்கூடாதப்பா. எத்தனையோ வேளைகளில் ஆவியானவர் உணர்த்தியும் இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கிருபையாய் நீர் ஆண்டவரை உணர்த்தி கொண்டு இருக்கிறீரப்பா. அந்த உணர்த்தும் போது நாங்கள் உடனே அந்த உணர்வுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று இருக்கிறதப்பா. நீர் உணர்த்தும் போது ஆண்டவரை இருதயத்தை கடினப்படுத்தி உம்மை நாங்கள் அவித்து போடுகிறவளா இராதபடிக்கு, எதிர்த்து நிற்கிறவளா இராதபடிக்கு, உம்மை நாங்கள் துக்கப்படுத்துகிறவளா இராதபடிக்கு ஆண்டவரை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கை ஒரு விசை கூட நீர் புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். அந்த மீட்புக்கான வாழ்க்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசின கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தின் அளவுகோலை நாம் எட்டும்படி நமக்கு தொடர்ந்து அவர் அருளிய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி மறுபடியும்
அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவகுமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்த பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய பரிசுத்தமாய் நீதியாய் ஞானமாய் மீட்பாய் இருக்கிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் இருக்கிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இங்க வந்திருக்க நம்ம எல்லாரோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.